அப்போது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பூரணமான நம்பிக்கை இன்னும் வரல இல்லையா? இல்லை சார் அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக நான் நம்புகிறேன், கண்டிப்பாக அவர் வெளியில் வந்துடுவார், எப்படியாவது நான் வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொன்னாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நமக்கு சூழ்நிலையை பார்க்கும்போது, அதை ஆழமாக கவனிக்கும்போது ஒரு விதமான பயம், பதட்டம், எதிர்காலத்தில் இது என்னவா போய் முடியுமோ அப்படிங்கிற பயம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பாக உருவாக்கும்போது நமக்கு நாமளே சொல்லிக்கிற சமாதானமான வார்த்தைகள் ஒரு நாளும் நம்பிக்கையாகாது. ஆனால் நான் அதை நோக்கி தானே சார் போய்கிட்டு இருக்கேன், அப்போ நான் அதை அடைஞ்சு தானே தீருவேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், அதை நோக்கி தான் போகிறீங்க. உங்கள் நோக்கம் சரியாக இருக்கிறதுனால தான் நாம் இன்னைக்கு இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் நோக்கத்துக்கான பாதையில் போகலைங்கிறதுனாலையும் அந்த பார்வை சரியாக மாறணுங்கிறதுக்காகவும் தான் இவ்வளோ விஷயங்களும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் சொல்கிற சில விஷயங்களை சிந்திச்சு பாருங்கள்.